பாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எப்பா என்ன எபிசோடுப்பா இது? விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட இருந்து இன்னொரு பிளாஸ்டான மாசான தெரியான ஒரு எபிசோடு தான் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது அவர் ஒவ்வொருத்தரையும் கேட்ட கேள்விகள் இருக்குல்ல, நாக்க புடிங்கிட்டு தொங்குற மாதிரியான கேள்விகளை தான் கேட்டிருக்கிறார். இந்த வீடியோவை நம்ம ரெண்டு பார்ட்டா பார்க்க போறோம். ஒன்று பார்வதியை கேட்ட செக்மெண்ட் பார்ட் 1, அதுக்கப்புறமா இந்த அன்புக்கு அங்கே போட்டு பொழந்த அந்த செக்மெண்ட் பார்ட் 2. இதமே வந்து பார்ட் 1 பார்ட் 2 தான் வரும். நீங்கள் ரெண்டு வீடியோவும் தெளிவாக பாருங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து இதில் பேசுறதுக்கு இருக்கு, அட்ரஸ் பண்ணுறதுக்கு இருக்கு. ஓகேவா? ஒரே வீடியோவில் அதை நம்ம பேசணும் அப்படின்னா அது ரொம்ப லென்த்தி வீடியோவாக போயிடும், நீங்களும் அதை பார்க்க மாட்டீங்க. அதனால தான் ரெண்டு வீடியோவாக போட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டு தொடங்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து மைக்கில் ஒரு சைடு தான் கேட்குது, அதாவது ஸ்பீக்கரில் ஒரு சைடு தான் கேட்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருந்தீங்க. ஏன் மிஸ்டேக் தான். ஆக்சுவலாக இந்த மைக் இருக்கு இல்லையா, இந்த மைக்கில் வந்து ப்ளூ லைட் எரிஞ்சாதான் ரெண்டு ஸ்பீக்கர்லுமே கவர் ஆகும். தெரியாமல் க்ரீன் லைட் எரிஞ்சிருக்கு, நான் கவனிக்கலை. நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம், தெரியல. அதனால் அந்த மிஸ்டேக் என்னுடைய டெக்னிக்கல் ஃபால்ட்டை மன்னிச்சிருங்க. இப்போ எல்லாருக்கும் சவுண்ட் கரெக்டாக கேட்குதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்த உடனே நம்மால் வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறா. அப்படி இந்த ஆபாச குறியீடு இருக்குதே, பார்வதி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பித்து உள்ளே போகிறாருங்க. போன உடனே எடுத்த உடனே பார்வதி தான் ரோஸ் பண்ணுறாப்படி, கலாய்கிறாப்படி. எங்கேருந்து அது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திபா இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். பார்வதி ஒரு பக்கம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க, பார்வதி கேட்குற கண்ணில் அடிபட்டிருக்கு, எப்படி இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிச்சுட்டு இருக்கும்போது சடனாக திவாகரை காமிச்சாங்க. திவாகரை காமிக்கும் போது ஆடியன்ஸை பார்த்தீங்களா, ஐயோ வேணாம் இருந்தாலும் காட்டாதீங்க அப்படின்ற மாதிரி கதறாங்க. அந்த அளவுக்கு ஆடியன்ஸை புலம்ப வச்சிருக்கேன். ஏண்டா சனத்தாவில் இருடா, உன்னை வெளியில் வந்து பார்த்துக்கிறேன், நான் வந்துட்டா அப்படி இனிமேல் பார்த்துப்போம் வர. ஸோ அப்புறமா வேணான்னு சொல்கிறாங்களா. நெக்ஸ்ட்டு என்ன மேட்ருக்குள்ளே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடங்கும் போதே நிக்நேம்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறார். பார்வதி வந்து அப்புறம் எனக்கும் ஒரு நிக்நேம் வச்சுருவாங்க, ஒரு ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க, ஒரு லேபிளை ஒட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாரு. இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் யார் யாருக்கு என்னென்ன நிக்நேம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ முதல்ல வந்து நம்ம பார்வதி வந்து விக்ரமை சொல்கிறாங்க. பக்ரம் விக்ரம். இப்போ வந்து ஏதோ சொன்னாங்களே, அக்ரமா ஏதோ ஒன்று சொன்னாங்க. இந்த வக்ரமை விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு பேர் வச்சிங்களா, இந்த பானபத்திர ஓனாண்டி அப்படிங்கிற ஒரு பேர், அது என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அதுலேருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆக்சுவலாக அந்த பானபத்திர ஓனாண்டி அப்படிங்கிற நிக்நேம் எங்கே, அந்த பேர் யாருடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23ஆம் புலிகேசி படத்தில் புலவராக ஒருத்தர் வருவார். அவர் பேர் வந்து சிங்கம்புலி. சிங்கம்புலியா? அவர் பேர் தெரில. சிங்கம்புலி கிடையாது, வேறு ஏதோ ஒரு பேருன்னு நினைக்கிறேன். பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விக்ரம் கூட அவரோட பேரை வந்து சொல்லியிருந்தா. அப்படி அதில் வந்து மன்னா நீ ஒரு மாமா மன்னா, பூ மாறி தேன் மாறி நான் போலியும் நீ ஒரு முல்லை மாறி அப்படின்னு ஒருத்தர் வந்து பாடுவார்ல, அவருடைய பேர் தான் பானபத்திர ஓனாண்டி அந்த படத்தில். ஸோ இவங்க வந்து எப்படி சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்கில் வந்து விக்ரம் புலவர், ஸோ அந்த படத்தில் அவர் புலவர், அந்த பேர் இந்த பேர் மெர்ச் பண்ணி பானை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்த உடனே விக்ரம கலாய்க்கிறதுக்காக பானபத்திர ஓனாண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பார்வதியால் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஓகேவா? ஸோ சேதுபதியெல்லாம் என்ன நினச்சி, இப்போ மொட்டை தீமுமே என்ன நினச்சிட்டு இருந்திருக்காங்கன்னா, இவங்க பாடி ஷேம் பண்ணலை, வேற ஏதோ அவங்க கன்வே பண்ண வராங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்வதிக்கு தெரியலை, தெரியாமையே அந்த பேரை சொல்லியிருக்காங்க. ஸோ அது பாடி ஷேமிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பித்து யார் யாருக்கு என்னென்ன பட்ட பெயர் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அரோராக்கு வராங்க. அரோராக்கு வரும்போது குசும்பி அப்படின்ற ஒரு பேர் வச்சிங்களா, அது யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது, சார் அது வந்து நம்ம செல்லமாக சொல்லுவோம்ல, குசும்பி குறும்பி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து நான் அரோராக்கு வச்சுருந்தேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே சேதுபதி அவர்கள், இது செல்லமாக வச்சிங்களா, ஏமா அரோரா பார்வதிக்கு மேலே அம்புட்டு பாசமா, அரோரா மேலே உங்களுக்கு அம்புட்டு பாசமா அப்படின்னு கேட்கும் பொழுதே அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸினுடைய கைத்தட்டல்லையே பார்வதிக்கு புரிஞ்சிருக்கும், சேர்ரா ரைட்ரா இன்னைக்கு ஒரு செய்கை இருக்கு நமக்கு அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வந்து அவர் விசாரிக்க வரும் பொழுது பக்கத்திலேயே வந்து நம்ம இவர்கிட்ட கேட்குறாங்க, தர்பீஸ் கிட்ட கேட்குறாங்க, ஏங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பாசமா ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஹீன்னு அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சிரிச்சுக்கிட்டே வந்து, இல்லை சார் 7ஆம் பொருத்தம் தான் சார், ரெண்டு பேருக்கு 7ஆம் பொருத்தம் தான் சொல்கிறான் சார், ரெண்டு பேருக்கு 7ஆம் பொருத்தம் தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பைத்தியக்காரன். அப்போ சேதுபதி அவர்கள் வந்து, ஏங்க
உங்கள் சிரிப்பில் நான் மயங்குறவன் சும்மா சிரிச்சு சிரிச்சு காட்டிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அதாவது எப்படி அதை சொன்னார்னா, இருக்கிறதுலே இதை விட கேவலமாக தர்பீஸை கலாய்க்க முடியாதுன்ற ரேஞ்சுக்கு கலாய்ச்சி விட்டார். உங்கள் சிரிப்பு என்னை மயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சும்மா சிரிச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டார். எதுக்காக அவர் இவ்வளோ ட்ரிகர் ஆனாருன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே எல்லா இடங்கள்லையும் எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் வந்து எந்த ஹீரோ மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்க, எப்படி வரணும்னு நினைக்கிறீங்கன்னும் போது எல்லா இடத்துலையும் இவருடைய பேரை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி விஜய் சேதுபதி மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சிரிச்சா கூட விஜய் சேதுபதி மாதிரியே இருக்குன்னா சொல்லுவாங்க அப்படின்னு. நீங்கள் இந்த கியூட் ஸ்மைல், அந்த நேச்சுரல் ஸ்மைல்லாம் கேமரா முன்னாடி நடிச்சு காமிச்சாரு, சிரிச்சு காமிச்சாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் சேதுபதி அவர்கள் பார்த்துருப்பாரு போல. அவருக்கு செம்ம காண்டாயிட்டு இருக்கோம். ஏண்டா டே, நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நீ பாட்டும் வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கியாடா அப்படின்ற மாதிரி செம்ம காண்டாயிட்டார். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து திவாகரை சைடில் அவர் கலாச்சது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்ரம்க்கு என்ன மீனிங் அப்படின்னு அந்த வக்ரமத்துக்கான அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ வக்ரத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்ர புத்தி, இந்த காம புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இன்னொரு பேர் வந்து வக்ரம்னு சொல்லுவாங்க. வக்ர புத்தி, இச்சை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், தூய தமிழில் இச்சை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அது எல்லாமே இந்த வக்ரத்துக்குள்ளே வரும். ஸோ இந்த வக்ரம்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, சார் நான் ரைமிங்காக சொல்லிட்டேன், விக்ரம் வக்ரம் வக்ரம் விக்ரம் அப்படி ரைமிங்காக நான் சொன்னேன், எனக்கு வந்து தமிழ் அகராதியில் என்ன அர்த்தம் இருக்குது, டிக்ஷனரியில் என்ன அர்த்தம் இருக்குலாம் எனக்கு தெரியாது அப்படின்னாங்க. அப்போ தான் இந்த கேள்வி கேட்டார். நீங்கள் ஒரு விஜே தானே, நீங்கள் எத்தனை பேரை பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் கூட வேலை செஞ்சுருப்பீங்க, நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த ஷோவில் அது எப்படி பதிவாகும் அப்படிங்கிற ஒரு காமன் சென்ஸ் இல்லையா? அப்படி இப்படின்னு போட்டு பொலன்னு பொழந்தார். கொஞ்சம் நஞ்சம் போல கிடையாது, வேற மாதிரி போல. ஓகேவா? கெஞ்சி கூத்தாடி கடைசியில் அவர் வந்து கேட்ட விஷயம் என்னன்னா, இந்த ஷோவை கெடுக்காதீங்க, இந்த ஷோவில் கெட்ட வார்த்தை பேசாதீங்க, இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்டார். அப்பயே லைட்டாக புரிஞ்சிருச்சு இந்த ஸ்கெட்சு வந்து தர்பீஸ் கிட்ட வருது, இந்த ஷோவை கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஷோவை கெடுக்கிறது யாரு? ஒன்று பார்வதி, இன்னொன்று திவாகர். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குதா. அடுத்து தாங்க வந்தது அந்த குறியீடு, இந்த ஆபாச குறியீடு அப்படிங்கிற ஒரு மேட்ரு இருக்கு இல்லையா? அந்த ஒரு ஆபாச குறியீடுல வச்சு வெளுத்தாரு பாருங்க பார்வதியை. ஆக்சுவலாக அரோரா அந்த இடத்துல வைக்க வந்தது சென்ட்ரலில் ஒரு பிளாக்கு, சைடில் 2 பிளாக்கு, இந்த சைடு 2 பிளாக்கு, மேலே 2 பிளாக்கு. அவங்களுக்கு தோணுனதை அவங்க வந்து வைக்க வந்திருக்காங்க. வைக்கிறதுக்கான டைம் இல்லை, முழுசாக அதை பார்க்கவும் இல்லை. விக்ரம் போக சொன்னதுனால அவங்க ஓடிட்டாங்க. இதை பார்வதி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது என்னன்னே கேட்காம டக்குன்னு வந்து ஆபாச குறியீடு, அதுவும் நீங்கள் திவாகரை பார்த்து தான் அதை வந்து காட்டுறீங்க அப்படி இப்படின்னு பேசி உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதெல்லாம் காட்டுறீங்களா? வெக்கமா இல்லையா? அசிங்கமா இல்லையா? இப்படி ஆபாச குறியீடு காட்டுறீங்க அப்படி இப்படின்னு வெளியில் பேசுறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே அரோரா அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கேட்கும் பொழுது கூட எல்லாரையும் வர சொல்லுங்க அப்போ தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கும் போது அதே தான் சொன்னாங்க. திவாகரனை பார்த்து ஆபாசமாக அந்த சைகையை காமிச்சாங்க. என் கண்ணுக்கு அது ஆபாசமாக தான் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அரோரா எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது இவங்க ஓடிட்டாங்க. அவங்க தரப்பு நியாயத்தை கேட்கவே பார்வதி ரெடியால ஓடிட்டாங்க. திவ்யாலாம் வந்து கூப்பிட்டுருப்பாங்க, நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் கூட அவங்க பேசுறத அவங்க கேட்கவே இல்லை. ஸோ அரோரா அவர்களை எதுக்காக இந்த மாதிரி வந்து பிராண்ட் பண்றீங்க, எதுக்கு இந்த மாதிரி ஸ்டாம்ப் குத்துறீங்க, எதுக்கு இந்த மாதிரி வந்து ஃபால்ஸ் அக்யூசேஷன் வைக்கிறீங்க? அது எவ்வளோ பெரிய தவறான ஒரு வார்த்தை. வக்ரம் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் தவறானது தான். இப்போ யாருக்கு வக்ரம்? உங்களுக்கு தாங்க வக்கிறோம், உங்க பார்வையில தப்பு என்னென்னமோ கேட்டார். நீங்க ப்ரோமோல பார்த்தீங்க அப்படின்னா, எந்திரிச்சு நிற்கும் இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டவங்களாம் எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அரோரா எந்திரிச்சு நிற்கிறாங்க. இந்த தர்பீஸ் மட்டும் உட்காந்துக்கிட்டே இருக்கிற அமுக்க போன மாதிரி சனத்தவளை விடுவாங்களா? ஆடியன்ஸே சொல்லிட்டாங்க, இதோ திவாகரை எந்திரிச்சு நிற்க வைங்க, திவாகரை எந்திரிச்சு நிற்க வைக்கணும். அதுக்கப்புறமா எந்திரிச்சு நிற்கிறா. அப்படி நான் சாரி சார், நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் சார், சாரி சார், நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் சார். அவருக்கு ரிப்பீட்டடாக கேட்குறதே உங்கள் பார்வைக்கு எப்படிங்க அந்த மாதிரி ஒரு தவறான குறியீடு அது தெரிஞ்சுது, எப்படி நீங்கள் அதை பார்த்தீங்க? இப்போ ஏதோ ஒரு சிம்பிள்னு நம்ம யோசிப்போம், அது தவறான குறியீடு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் புத்தியில் பிரச்சனை இருக்குது, உங்கள் கண்ணுக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு வச்சு வெளுத்ததில் நான் லிட்டரலாக பார்வதி அழுதுருவாங்கன்னே நினச்சேன். அந்த மாதிரியான கேள்வி கொஞ்சம் கூட கேப் விடாமல் வச்சு செய் இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல,
இன்னைக்கு விஜய் சேதுபதி மொத்தமாக பார்வதியும் திவாகரையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். ஆக்சுவலாக திவாகருக்கு வந்து யாரையாச்சும் ஒருத்தர் மேலே வந்து ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு லோக்கலாக தரமட்டமாக இறங்கி அவங்கள அடிப்பானோ அந்த அளவுக்கு லோக்கலாக தரமட்டமாக இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு கேஸு. அதுக்கு பார்வதியை யூஸ் பண்ணிப்பான். சேம் அதே கேரக்டர் பார்வதிக்கு. கோவத்தில் பேசிட்டேன், யோசிக்காமல் பேசிட்டேன், இல்லை நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வீக்கெண்டில் வந்து நீங்கள் திருந்துறதுலாம் என்ன மாதிரியான லாஜிக் அப்படிங்கிறது தெரில. அந்த இடத்துல அவ்வளோ கோவப்பட்டு அந்த பொண்ணு மேலே இவ்வளோத்துக்கும் காரணம் என்ன? கமருதீன் அப்படிங்கிற ஒரு நபர் தான். இல்லைன்னு பார்வதியால் சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு பாத்ரூமில் போயிட்டு அங்கே ஒரு கேமரா இருக்குது, அந்த கேமராவில் தன்னுடைய வன்மத்தை கொட்டுறாங்க. அவ பாரு துஷார் கூடி என்ன சொல்றாங்கன்றதை பாருங்க. திவாகரை கூப்பிட்டு துஷார் கூடியும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறா, ஒரு மாதிரி பழகிறா, ஒரு மார்க்கமாக பழகிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க, ஒரு மார்க்கமாக பழகிறாங்க. துஷார் போயிட்டான், துஷார் போன அந்த சோகம் கொஞ்சம் கூட இல்லை, கமருதீன் கூட வந்துட்டா. அப்போ இவ யாரு, இவ என்ன பண்றா, இவ கேரக்டர் என்ன அப்படின்னு இஷ்டத்துக்குன்னு பேசுறாங்க. அரோரா கமருதீன் கூட போகல, கமருதீன் தான் அரோராவை தேடி போனார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இவங்களும் ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பெண்ணு மேலதான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை நம்ம மட்டும் பேசலைங்க, இது வெளியில போன எக்ஸ் கண்டஸ்டன்ஸும் பேசியிருக்காங்க. ஜாக்லின் வந்து இதை வந்து கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. சிவின் கணேசன் கூட இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் கண்டெஸ்ட் மேலே இப்படி அபாண்டமாக ஒரு அலிகேஷன் வைக்கிறது என்ன மாதிரியான கேம் இது அப்படின்னு அவங்களும் அவங்களுடைய கண்டனத்தை வச்சிருக்காங்க. ஸோ இதை நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது தப்பு. பார்வதி வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா சேம் திவாகர் என்ன மைண்ட் செட்டில் பேசுவாரோ அதே மைண்ட் செட்டில் தான் பார்வதியும் பேசுகிறாங்க. என்ன அவங்க வாயிலிருந்து அந்த தரம் தராதரம் அப்படிங்கிற அந்த கேஸ்டிஸ்ட் மனப்பான்மை மட்டும்தான் அவங்களுக்குள்ள இல்லை. மற்றபடி திவாகர் பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர் தான் பார்வதி. அதை சொல்லி வேற மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு வந்து அர்த்தம் தெரியல, எனக்கு வந்து சொல் தெரியல, நான் வந்து தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னும் பொழுது சேதுபதி அவர்கள் வந்து கரெக்டாக பிடிச்சாரு பார்வதியை. பார்வதி இதை யார் வேணாலும் சொல்லலாம், நீங்கள் ஒரு விஜே, நீங்கள் எந்த அளவுக்கு வார்த்தையை கோர்த்து எப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் எப்படி உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் மற்றவங்க பாயிண்ட் வைக்கிறதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்களை தெளிவாக வைப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் இத்தனை நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோமே, எங்களுக்கு தெரியாதா யார் எப்படி எப்போ என்ன மாதிரி பேசுவாங்க, அவங்க பிஹேவியர் என்ன, அவங்க கேரக்டர் என்னன்னு எங்களுக்கு புரியாதா அப்படின்னு டாப் டு பாட்டம் போட்டு வருன்னு மறுத்தாரு. கிடைக்கிற கேப்லலாம் தர்பீஸையோ ஸ்லைஸ் போட்டுட்டே இருந்தா. அப்படி தர்பீஸ் மேலே அவருக்கு பர்சனலாகவே வெறுப்பு இருக்கும், கண்டிப்பாக எல்லா நடிகர்களுக்கும் இருக்கும். இப்போ வெளியில் போயிட்டான்ல, என்ன சான்ஸ் கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்களேன், யார் சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். அவன் அவ்வளோதான், அவன் சாப்டரே முடிஞ்சு போச்சு. அதையும் தாண்டி அவன் வளர்ந்தானா வாழ்ந்துட்டு போட்டோம், அது நம்ம எதுவும் தடுக்க முடியாது. நல்ல வேளை இந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு தரித்திரத்தை வெளியில் அனுப்பியிருக்காங்க. ஓகேவா, தரித்திரத்தை வெளியில் அனுப்பியிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட அவன் பேசினதை பாருங்க, எனக்கு தெரிஞ்சு அதனால தான் சேனல் அவனை தூக்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பேசலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது பார்வதியோடைய ஒரு போர்ஷன். இன்னைக்கு நடந்ததில் பார்வதி எந்தெந்த இடங்களில் எப்படிலாம் நம்ம ஹோஸ்ட் வந்து போட்டு வருத்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த பார்வதி அவர்கள் இன்னைக்கு இவங்களுக்கு கிடைச்சது கரெக்டு தானா, இது ஓகேவா, போதுமா, பத்தலையா, இல்லை இது வந்து தப்பு, சேதுபதி இந்த மாதிரி பார்வதி கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? மனுஷன் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருப்பாரு, மனுஷன் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருப்பாருன்றத அவர் பேசுறதுல இருந்தே தெரியுது. வாந்தி எடுக்கிறீங்க, அசிங்கமா இல்லையா? ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி பண்றீங்க. ப்ரிலிமினரி என் வார்த்தை என்னன்னு தெரியல, ரொம்ப வளர்றேன் நான். ப்ரிலிமினரி ஸ்கூல் பசங்க கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு மெச்சூர்டான ஏஜ், எல்லாரும் வந்து கலைத்துறையில் இருக்கீங்க. பாம்பின் கால் பாம்பறியும்லாம் சொன்னார். ஒரு மீடியாவில் எந்த வார்த்தை எப்படி பேசினா அது ஊதி பெருசாக்கப்படும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்களே நல்லா ஊதவும் செய்வீங்க அப்படின்னு அவர் பேசாத பாயிண்டே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு போட்டு தரமான செய்கையை பார்வதிக்கு செஞ்சார். லிட்டரலாக பார்வதியால் வாயை கூட திறக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்தியிருக்காரு இன்னைக்கு. இதுக்கப்புறமா பார்வதி எப்படி இருக்காங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்ட் 2 வரும், அந்த பார்ட் 2ல இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.